ஒரு புது பார்சல் ஒன்று வந்திருக்கு. போர்ட்டபிளா, லைட் வெயிட்டா, பெர்ஃபார்மன்ஸ் மான்ஸ்டரா ஒரு லேப்டாப். ஓபன் பண்ணுவோமா? ஆல்ரெடி ஓபன் பண்ண பாக்ஸ் தான், இருந்தாலும் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஓபன் பண்ணி காமிக்கிறேன். மற்றபடி உள்ள வழக்கமா இருக்கிற விஷயங்கள் தான். டன்டடைன் ஓபன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் லேப்டாப். ஸோ ஏசஸோட லேப்டாப் பொட்டியே ஒரு டேப்லெட் அளவுக்கு தான் இருக்குது. ASUS Zenbook. அவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குது, கையில் எடுக்கிற ஒரு ஃபீலே இல்லை. அடுத்ததாக உள்ள வழக்கமாக கொடுக்குற சில பேப்பர் ஒர்க்ஸ் தான். ஒரு கார்டு ஒன்று இருக்குது, யூசர் மேனுவல், MS ஆஃபீஸ்க்கான கார்டு, இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்து சைடில் ஒரு பொட்டி இருக்குது. இதில் என்ன இருக்க போகுது? சார்ஜர் தான், டைப் சி சார்ஜர். இதை தாண்டி ஸ்பெஷலாக ஒன்று கொடுத்துருக்காங்க, இந்த லேப்டாப்பை வச்சுக்கிறதுக்கான ஒரு பேக். லேப்டாப் வேற கலர்ல இருக்கு, இது ஒயிட் கலர்ல இருக்கு. என் கையில இருக்கிறது ASUS லேட்டஸ்டா லான்ச் பண்ண Zenbook S14. மாடல் நம்பர் இங்கேயே கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. இதை கையில எடுக்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லேப்டாப்பை எடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இல்ல. அந்த அளவுக்கு லைட் வெயிட்டா, ஸ்லிம்மா டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட திக்னஸ் அப்படின்னு பார்த்தா ஜஸ்ட் 1.1 சென்டிமீட்டர் தான் இருக்கு. இப்போ நிறைய மொபைல்ஸே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 mm வரைக்கும் வந்துருது. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு மொபைலோட திக்னஸ்ல ஒரு லேப்டாப்பை டிசைன் பண்ணிருக்காங்க. இதோட வெயிட்டுமே ஜஸ்ட் 1.2 கிலோகிராம் தான், அப்ராக்சிமேட்டா 1 கிலோ அப்படினே சொல்லலாம். அந்த அளவுக்கு லைட் வெயிட்டாவும் இது இருக்குது. இதோட டிசைன் பார்த்தா ரொம்ப சிம்பிளா கொடுத்திருக்காங்க, ஒரு மேட் ஃபினிஷோட கொடுத்திருக்கு. ASUS Zenbook அப்படிங்கறத போட்டிருக்காங்க சென்டர்ல. இதோட பாடியை பொறுத்தவரையிலும் ஒரு பெரிய ஹைலைட் இருக்கு. இதுல செராலுமினம் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க. பொதுவா நீங்க ஒரு மெட்டல் பாடி இல்ல பிளாஸ்டிக் பாடி இந்த மாதிரி தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்க என்ன செராலுமினம் அப்படின்னா, ஆக்சுவலா இது ரெண்டு மெட்டீரியலோட ஃபங்க்ஷனை மிக்ஸ் பண்ணி தான் இதை டெவலப் பண்ணிருக்காங்க. அலுமினியமோட லைட் வெயிட்டும் செராமிக்ஸோட ஹார்ட்னஸ் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஹை குவாலிட்டி மெட்டீரியலா இதை டிசைன் பண்ணிருக்காங்க. அந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் இந்த லேப்டாப் டிசைன் பண்ணிருக்காங்க. அதனால இதோட பில்ட் குவாலிட்டிக்கு குறையே கிடையாது. அதுபோல வழக்கமா கொடுக்குற மாதிரி 810H மிலிட்டரி கிரேட் சர்டிபிகேஷனும் இதுக்கு இருக்கு. மற்றபடி இதுல கை வச்சா அந்த ஃபிங்கர் பிரிண்ட் கேப்சர் ஆகிறது இந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. அப்படியே உள்ள ஓபன் பண்ணோம் அப்படின்னா சிங்கிள் ஃபிங்கர்ல இதை ஈஸியா ஓபன் பண்ற அளவுக்கு இதை டிசைன் பண்ணிருக்காங்க. மேக்ஸிமமா இந்த அளவுக்கு ஓபன் பண்ணிக்கலாம். பட் 180 டிகிரி ஓபன் பண்ண முடியாது, ஒரு சின்ன குறையா தான் பாக்குறேன். ஆனா இது ஒரு டச் ஸ்கிரீன் லேப்டாப் அப்படிங்கிறதுனால 360 டிகிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னுமே மாஸா இருந்திருக்கும். நம்ம ஜஸ்ட் ஃபுல்லா ரொட்டேட் பண்ணிட்டு ஒரு டேப் மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிருக்க முடியும். பட் அதுக்கான ஆப்ஷன் இதுல கொடுக்கல. அப்படியே உள்ள ஒரு நல்ல பெரிய ட்ராக் பேட் கொடுத்திருக்காங்க. ASUSோட Ergo Sense டச் பேட் கொடுத்திருக்காங்க. இது யூஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்மே ரொம்பவே பெட்டரா வர்க் ஆகுது. ஜெஸ்டர்ஸ் எல்லாமே ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா வர்க் ஆகுது. அப்படியே கொஞ்சம் மேல போனோம் அப்படின்னா கீபோர்டுமே நல்லா சாஃப்ட்டா இருக்கு. டைப் பண்றதுக்கும் ரொம்பவே பெஸ்டா இருக்கு. அந்த கீ ஸ்பேசஸ் இதெல்லாமே போதுமான அளவு கொடுத்திருக்காங்க. நம்பர் பேட் மேல வந்துருது. டெடிகேட்டட் நம்பர் பேட் வரல. ஏன்னா ரொம்ப கம்பாக்ட்டா வெயிட்லெஸ்ஸா டிசைன் பண்ணிருக்காங்க இதுல. அதனால அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. கீபோர்டை பொறுத்தவரையிலும் பேக்லைட் ஒரே ஒரு கலர் தான் கொடுத்திருக்காங்க, ஒயிட் கலர். RGB கலர்லாம் கொடுக்கல. சோ அதுவும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா வழக்கமா கொடுக்கிற மாதிரி அந்த லைட்டோட பிரைட்னஸ் நம்ம அட்ஜஸ்ட் பண்றது, அதுக்கான கஸ்டமைசேஷன்ஸ் இதெல்லாமே கொடுத்திருக்காங்க. அப்படியே மேல போனோம் அப்படின்னா 1080p ல IR கேமரா கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரு சில லேப்டாப்ல வர மாதிரி அந்த பிரைவசி ஷட்டர் இதுல கொடுக்கல. அது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா நல்லா இருந்திருக்கும். பட் கேமராவோட குவாலிட்டியை பொறுத்தவரையிலும் ரொம்பவே சூப்பரா இருக்குது. நம்ம மீட்டிங் அட்டெண்ட் பண்றோம், மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே அதோட பெர்ஃபார்மன்ஸ் போதுமான அளவு இருக்கு. ஆடியோ குவாலிட்டியுமே மைக்கோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஈவன் அந்த ஏஐயோட பெர்ஃபார்மன்ஸ்னால பேக்ரவுண்ட் நாய்ஸ் இதெல்லாமே கிளியர் பண்ணி ஒரு பெட்டரான மீட்டிங் எக்ஸ்பீரியன்ஸை இது கொடுக்குது. அப்படியே டிஸ்ப்ளேக்கு வந்தா ASUSோட சிக்னேச்சர் 3K Lumina OLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே. இதுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. 1100 nit பீக் பிரைட்னஸும் கொடுத்திருக்காங்க. இன்டோர்ல யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல அவுட்டோர்ல டைரக்ட் சன்லைட்ல யூஸ் பண்ணாலும் நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளேவாவே இருக்கு. ஆனா இந்த டிஸ்ப்ளேக்கு ஆன்டி கிளேர் டிஸ்ப்ளே கிடையாது. அதனால நீங்க டைரக்டா சன்லைட்ல வைக்கும்போது அந்த கிளேர் அடிக்கிறது பெரிய டிஸ்டர்பன்ஸா இருக்குது. அதனால இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது தான் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. மற்றபடி கலர்ஸ், வீடியோஸ் பார்க்கும்போது அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஒரு செம்ம ட்ரீட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அந்த குவாலிட்டி எல்லாம் பக்காவா இருக்கு. வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டோட சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ரெண்டு சைடுலமே வருது. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்தவரை ஒரு 70 to 80% வால்யூம்ல கேட்கும்போது செம்ம ரிச்சா அந்த டீடைல் எல்லாம் நல்லா இருக்குது. பட் லவுட்னஸ் அப்படின்னு பார்த்தா நீங்க 100% வால்யூம்ல வச்சாலுமே பெரிய அளவுல லவுட்னஸ் இல்ல. ஃபுல் வால்யூம்ல கேட்கும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் லைட்டா அடி வாங்குற மாதிரி இருக்குது. பேஸ் இன்னும் பெட்டராவே இருந்திருக்கலாம். சோ ஓவரால் டிஸ்ப்ளே
அண்ட் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாவே இருக்குது. ஸோ ஒரு லேப்டாப் அப்படின்னாலே அதோட பெர்ஃபார்மன்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நம்ம கிட்ட இருக்கிற இந்த லேப்டாப்ல இன்டெல் கோர் அல்ட்ரா 9 ப்ராசஸர் இருக்குது. இதே மாதிரி 7 5 அதெல்லாமே இந்த மாடல்ல கொடுத்திருக்காங்க. இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னா NPU, அதாவது நியூரல் ப்ராசஸிங் யூனிட் வந்து 50 TOPS கொடுத்திருக்காங்க. இதனால என்ன யூஸ் அப்படின்னு யோசிக்கலாம். பொதுவா வந்து இப்போ எல்லாருமே AI ன்னு நிறைய விஷயங்களுக்கு ஓடிட்டே இருக்காங்க. நம்ம பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள்ல AI யூஸ் பண்ணி பண்றோம். சோ AI அதிகமா யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். இந்த NPU வந்து எல்லா AI டாஸ்க்குமே இதுவே பாத்துக்கிடும். அதனால ப்ராசஸருக்கு ஓவர்லோட் போகவே போகாது. பொதுவா நீங்க AI டாஸ்க் அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா 40 TOPS க்கு மேல இருக்கிற லேப்டாப் வந்து பெட்டர் சாய்ஸா இருக்கும். இதுல 50 TOPS இருக்கு. TOPS அப்படின்னா என்ன அப்படின்னு எல்லாருக்குமே சந்தேகம் வரலாம். அது வந்து ட்ரில்லியன் ஆபரேஷன் per செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஒரு செகண்ட்ல எவ்வளவு மேத்தமெட்டிக்கல் ஆபரேஷன்ஸை இது ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறது தான். இதை பத்தி இன்னும் டீடைலா தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நிறைய கமெண்ட் வந்தா அதுக்குனே ஒரு டெடிகேட்டட் வீடியோ பண்ண முயற்சி பண்றேன். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை இதோட ஸ்கோர் அப்படின்னு பார்த்தா Geekbenchல சிங்கிள் கோர் வந்து 2699 வந்தது. மல்டி கோர் வந்து 13853 வந்தது. அதே GPU ஸ்கோர் வந்து 23000 க்கு மேல வந்தது. சினிபெஞ்ச்லமே சிங்கிள் கோர் வந்து 1600 க்கு மேல வந்தது. ஒரு பெஸ்ட் ஸ்கோரே கிடைச்சது. பட் மல்டி கோரோட ஸ்கோர் வந்து 10538 தான் வந்தது. ஏன்னா இதுல கிராபிக்ஸ் யூனிட்டை பொறுத்தவரை இன்டெலோட இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் யூனிட் தான் கொடுத்திருக்காங்க. சோ டெடிகேட்டட் கிராபிக்ஸ் கார்டு இதுல கிடையாது. அதனால ரொம்ப ஹெவியான டாஸ்கான வீடியோ எடிட்டிங், கேமிங் இதெல்லாமே இதுல ப்ளே பண்ண முடியாது. சின்ன சின்ன கேஷுவல் கேம்ஸ் வந்து விளையாண்டுக்கலாம். சின்ன சின்ன வீடியோ எடிட்டிங்ஸ் இதெல்லாமே பண்ணிக்கலாம். பட் AI ஆபரேஷன்ஸ் பொறுத்தவரை ரொம்ப ஹெவியான நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்க முடியும். ஒரே டைம்ல மல்டிபிள் டாஸ்க் பண்றது, மற்ற விஷயங்களுக்கு எல்லாமே இதோட யூசேஜ் ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. இதோட RAM அண்ட் ஸ்டோரேஜ் பொறுத்தவரை இதுல 32GB LPDDR5X RAM வந்து கொடுத்திருக்காங்க. இது RAM வந்து ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டாங்க. அதனால நீங்க வாங்கும்போதே உங்களுக்கு எவ்வளவு RAM வேணும் அப்படிங்கறத எக்ஸாக்ட்டா முடிவு பண்ணி வாங்க. RAM வந்து அப்கிரேட் பண்ண முடியாது. அதே நேரத்துல இதுல ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தாலுமே 1TB SSD இதுல கொடுத்திருக்காங்க. சோ ஸ்டோரேஜ் பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வளவு தேவை அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணி சூஸ் பண்ணுங்க. பட் 32GB RAM பொறுத்தவரை 1TB ஆப்ஷன் ஒன்னு மட்டும் தான் அவைலபிளா இருக்குது. இதோட பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்தவரை நமக்கு எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தேவை அப்படிங்கறதுமே இத நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. ஸ்பீட், பெர்ஃபார்மன்ஸ், ஸ்டாண்டர்ட், விஸ்பர் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நாங்க ஸ்டாண்டர்ட்ல தான் வச்சு பெரும்பாலும் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்பீட் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதுல வச்சு யூஸ் பண்ணுங்க. மத்தபடி ரொம்ப ஹெவியான டாஸ்க்லாம் பண்ணும்போது இது தெர்மல் மேனேஜ்மென்ட் ரொம்பவே நல்லா பண்ணுது. ஹீட் அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல லைட்டா இருக்குது. அதை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுது. பட் ஹெவியான ஹீட்டிங் இஷ்யூ அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. ரொம்ப ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய டாஸ்க் எல்லாம் பண்ணும்போது அந்த ஃபேனோட நாய்ஸ் சவுண்ட் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. சாஃப்ட்வேர் பொறுத்தவரை Windows 11 Home Edition கொடுத்திருக்காங்க. MS Office 2024 கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு Copilot plus PC. Copilotக்கான டெடிகேட்டட் கீயும் வந்துருது. இது போக ஒரு சில AI ஃபீச்சர்ஸ் விண்டோஸோட ஸ்டுடியோ எஃபெக்ட்ஸ் V2 இருக்குது. அதுபோக லைவா கேப்ஷன்ஸ் அப்புறம் சம்மரைஸ் பண்றது இந்த மாதிரியான AI டாஸ்க்லாம் இதுலயும் பண்ணிக்க முடியுது. போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா இது ரொம்ப லைட் வெயிட்டா இருந்தாலுமே தேவையான அளவு போர்ட்ஸுமே இதுல கவர் பண்ணிருக்காங்க. லெஃப்ட் சைடுல ஒரு HDMI போர்ட், 2 Thunderbolt 4 போர்ட் கொடுத்திருக்காங்க. 3.5mm ஜாக் இருக்குது. ரைட் சைடுல வந்தா இங்க USB போர்ட் கொடுத்திருக்காங்க. பட் SD கார்டுக்கான போர்ட் கொடுக்கல. அதையும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா எங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இது இவ்வளவு லைட் வெயிட்டா இருந்தாலுமே ஒரு லார்ஜ் பேட்டரி கெபாசிட்டி இதுல கொடுத்திருக்காங்க. 70 வாட் ஹவர் பேட்டரி கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை லைட் யூசேஜ் பண்ணும்போது பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் ஒரு மான்ஸ்டர் மாதிரி பயங்கரமா நிக்குதுங்க. பேட்டரி அவ்வளவு சீக்கிரம் குறையவே இல்ல. பட் அதே நேரத்துல ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரொம்ப ஹெவியான டாஸ்க் பண்ணும்போது பேட்டரி சர்ன்னு இறங்கிடுது. சோ லைட் யூசேஜை பொறுத்தவரை பேட்டரி பெர்ஃபார்மன்ஸ் மாஸா இருக்கு. இதோட சார்ஜிங் டைம் அப்படின்னு பார்த்தா 50 நிமிஷத்துல 60% வரைக்கும் சார்ஜ் ஆகுது. 68 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே ஸ்டார்டிங்லயே பார்த்தோம் டைப் சி தான். இல்ல உங்ககிட்ட வேற ஏதாவது PD சார்ஜர் இருந்தாலுமே அதை யூஸ் பண்ணியும் சார்ஜ் பண்ணிக்க முடியும். சோ ஃபைனலா இதோட பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா Intel Core Ultra 7ல வாங்குறீங்க அப்படின்னா 1,80,000 வருது. Intel Core Ultra 9ல வாங்குறீங்க அப்படின்னா 2,50,000 வருது. சோ இந்த 2,50,000 க்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டா கம்பாக்ட்டா ஒரு ஸ்லிம்மான லேப்டாப் எங்க வேணாலும் ஈஸியா எடுத்துட்டு போக முடியும். டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. AI டாஸ்க் நீங்க எவ்வளவு AI டாஸ்க்னாலும் பண்ண முடியும். சோ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் பெட்டரா இருக்குது. மத்தபடி லைட் யூசேஜ், கேஷுவலான கேம்ஸ் இதெல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருக்குது. பேட்டரி லைஃப் பொறுத்தவரை ஒரு லைட் யூசேஜ்க்கு எக்ஸலன்ட்டான பேட்டரி லைஃப் கொடுத்திருக்காங்க. சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸும் ஓகே அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்துல நீங்க ஹெவியான பெர்ஃபார்மன்ஸோட கேமிங்காக ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டியோட ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ல பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் செட் ஆகாது. மத்தவங்க எல்லாமே இதை தாராளமா சூஸ் பண்ணலாம். உங்களுக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். செக் பண்ணி பாருங்க.